கந்தா சரணம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. முருகனின் பொற்பாதங்கள் துணை. அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நலமாக இருக்கீங்க. நான் உங்கள் சிவமுருக அடிமை கார்த்திகா காமாட்சி, சென்னையிலேருந்து பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம ஒரு அற்புதமான வீடியோ பார்க்க இருக்கோங்க. அது என்னென்னா, முருகரோட பக்தையான முருகம்மையை பற்றின கதை தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முருகரோட நாமத்திற்கு அவ்வளவு பலம் இருக்குது, அவ்வளவு சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இந்த கதை மூலம் தெரிஞ்சுக்கலாங்க. இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. இவங்க எந்த வருஷத்தில் இருக்காங்கன்னா 15ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவங்கங்க. சோழ நாட்டில் ஒரு பழமையான ஒரு தலம், அது முருகன் ஆலயம்ங்க. அங்கே ஒரு வணிகர் அந்த முருகர் மேலே ரொம்ப அன்பு வச்சுருக்காரு. அந்த வணிகர் பேர் என்னென்னா முருகபாதர். அவங்க தன்னோட மனைவியோடு வாழ்ந்துட்டு வராங்கங்க. அவங்க வீட்டில் எப்படின்னா டெய்லி முருகர் சம்மந்தமான நிகழ்வுகள், அதுக்கப்புறம் பூஜைகள் இதெல்லாமே பண்ணுவாங்கங்க. அந்த அளவுக்கு ஒரு முருக பக்தருங்க இவங்க. முருகர்னாலே இவருக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சாந்தமானவர் இந்த முருகபாதர். இப்படியே வாழ்க்கை போயிட்டுருக்கு. ஆனால் இவங்களுக்கு ஒரு குழந்தை இல்லைங்க. அது ஒரு பெரிய கவலையை உருவாக்குது. அதனால அந்த முருகபக்தர் ரொம்ப கஷ்டத்தில் இருக்காருங்க. அப்போ அந்த முருகபாதர் ஒன் டைம் அந்த கோயிலுக்கு போகிறப்போ அவர் ஒரு ஆளை பார்க்குறாரு. அவர் பார்த்தா அவர் ஒரு சாமியார் மாதிரி இருக்கார். அவருக்கு அவரை பார்க்குறப்போ ஒரு தேஜஸ் இருக்குது முகத்தில், ஒளி பொருந்திய ஒரு முகம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்குது அந்த அடியாரை பார்க்குறப்போ. அப்போது அவரை இந்த முருகபாதர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் எங்கள் வீட்டுக்கு சாப்பிட வரணும் அப்படின்னு சொல்லவும், அந்த அடியாரும் நான் வரேன் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் போய் சாப்பிட்றாருங்க. அவங்களோட உபசரிப்பை பார்த்து இவர் மனம் ரொம்ப மகிழ்ந்து போயிருக்காரு. அப்போ அந்த முருகபாதர்கிட்ட, அவங்க வீட்டில் குழந்தை சத்தம் எதுவும் கேட்கலையே, குழந்தை நடமாட்டம் இல்லை, உங்களுக்கு குழந்தை இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாருங்க. முருகபாதரும் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டத்தோடு சொல்கிறாரு. அதற்கு அந்த அடியார் கவலையே வேண்டாம், செவ்வாய் கிருத்திகை சஷ்டி விரதம் இருந்து ஷடாசர ஜபம் செய்யுங்க, முருகன் அருளால் 15 மாதத்தில் குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிடுறாரு. இதை கேட்டு முருகபாதர் ரொம்ப சந்தோஷப்படுறாருங்க. கரெக்டாக 15 மாதம் கழித்து ஒரு பெண் குழந்தை பிறக்கிறாங்கங்க. கரெக்டாக அவங்களுமே பார்க்க ரொம்ப அழகாக இருக்காங்கங்க. முருகன் அருளால் பிறந்ததுனால அவங்களுக்கு பேர் முருகம்மைன்னு பேர் வைக்கிறாங்க. தாய் தந்தை போல் இவங்களும் ஒரு முருக பக்தியில் ஆழ்ந்திருக்காங்கங்க. எப்பயுமே முருகர் நாமத்தை சொல்லிகிட்டே இருக்கக்கூடிய ஒரு குழந்தையாக இருக்காங்க. காரைக்கால் அம்மையார் பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். காரைக்கால் அம்மையார் சிவபக்தினா, நம்ம முருகம்மை முருகபக்திங்க. அதற்கப்புறம் இவங்க வளர்ந்து கொஞ்சம் பெரிய ஆள் ஆகுறாங்க. அதற்கப்புறம் திருமணம் செய்து வைக்கிறாங்க. அவர் கணவர் பெயர் தனஞ்சயன். அவர் எப்படின்னா, அவருக்கு பணம் தான் ரொம்ப தேவை. அளவுக்கு அதிகமாக பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப ஒரு தீராத ஆசை இருக்குங்க. பணம் குடி இதோட ஆசைகள்லாம் தனியாது இல்லையா, அது மாதிரி இவருக்கு இவ்வளோ ஆசை இருக்குது. முருகம்மை அவங்க வீட்டில் இருக்க கணவர் மாமியார் எல்லாருக்கூடையும் ரொம்ப அன்பாக மரியாதையாக இருக்காங்க. ரொம்ப நல்ல மருமகள் அப்படின்னு பேர் வாங்குறாங்கங்க. இவங்களுக்கும் அதே மரியாதையும் அன்பும் அவங்க ஃபேமிலிகிட்டேருந்து வாங்குறாங்க. எப்படின்னா, அவங்களும் லவ் அண்ட் சப்போர்ட்டாக இருக்காங்க. அதே மாதிரி அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸும் இவங்களுக்கு லவ் அண்ட் சப்போர்ட்டாக இருக்காங்கங்க. திடீர்னு ஒரு நாள் தனஞ்சயன் நான் வெளிநாடு போகிறேன், பணம் இப்போ இருக்க பணம் பத்தாது, நான் நிறையா சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாடு போகிறேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு முருகம்மை என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு நம்ம வாழலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவன் அந்த பணத்தாசையில் அப்போதைக்கு சரின்னு சொல்லிட்டு அதற்கப்புறம் கிளம்பி போயிடுறாங்க வெளிநாட்டுக்கு. முருகம்மை கிட்ட சொல்லவே இல்லை, போயிடுறாரு. முருகம்மை உணவு சமைச்சு வச்சுட்டு நைட்டு வரைக்கும் இருந்து பார்க்குறாங்க. அவர் வராதனால மாமியார்கிட்ட போய் சொல்கிறாங்க. மாமியார் என்ன சொல்கிறாங்கன்னா, அவள் வெளிநாடு போயிட்டான் பணம் சம்பாதிக்க அப்படின்னு சொல்லவும் முருகம்மை ரொம்ப கஷ்டப்படுறாங்கங்க. அதற்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, அவர் போகிறப்பயே முருகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலையால் முருகம்மைக்கு உதவியாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு வேலையில் இருக்க சொல்லிட்டு போயிடுறாருங்க. முருக பக்திங்கிறது எல்லாருக்குமே வராதுங்க. அது முருகன் நினச்சா மட்டும்தான் வரும். நம்ம முருகம்மை டெய்லி முருகநாமத்தை உச்சரிச்சுட்டே இருப்பாங்க.
எப்பயுமே வந்து வீட்டு வேலை உறவினர்களுக்கெல்லாம் தொண்டு செஞ்சுட்டு முருக நாமத்தில் வந்து ஆழ்ந்து இருப்பாங்கங்க நம்ம முருகம்மை. அடிக்கடி வந்து முருகா 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 முருகான்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்கங்க. அந்த அளவுக்கு இவங்க ஒரு முருக பக்திங்க. ஒரு நாள் அதுக்கப்புறம் சில நாட்களுக்கு அப்புறம் தனஞ்சயன் வீட்டுக்கு வராருங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் முருகம்மை வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. தன்னோட கணவர் வந்துட்டாருன்னு சொல்லிட்டு அவரை அன்பாக நல்லா உபசரித்து பார்த்துக்கிறாருங்க. மாமியார் வந்து ஒரு பணத்தாசை பிடிச்சவங்க. அவங்க வந்து தனஞ்சயன் கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்து வெளியூர் போனதுக்கப்புறம் அவள் முருகா முருகான்னு சொல்லிகிட்டே இருக்கா, அது வந்து முருக பக்தி கிடையாது. நீ ஒரு வேலையால் வந்து வேலையில் வச்சுட்டு போன பார்த்தியா, அவனு நினச்சி தான் முருகா முருகான்னு சொல்லி ஏற்றி அப்படின்னு சொல்லி நம்ம தனஞ்சயன்கிட்ட சொல்லி ஏற்றி விடுறாங்கங்க. தனஞ்சயன் வந்து அவர் ஒய்ஃபை பற்றி ஒரு நிமிஷம் கூட யோசிக்கலை. முருகம்மைகிட்ட வந்து கேட்டப்போ அவங்க வந்து நான் வந்து முருகரை பற்றி தான் சொன்னேன் தவிர இவங்கள பற்றி நான் சொல்லலை. என்னோடய தாய் தந்தையுமே முருக பக்தர்கள் தான். அவங்க வந்து அப்படி இருக்கவங்களுக்கு நான் ஒரு குழந்தையாக பிறந்து என்னால் முருகர் நாமத்தை சொல்லாமல் இருக்க முடியாதுன்ற மாதிரி சொல்கிறாங்கங்க. அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, ராம நாமம் கூடாது என்ற அனுமனிடம் சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது இல்லைங்க. அந்த அளவுக்கு முருகநாமத்தை வந்து முருகம்மை கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொன்னால் அது எப்படி அந்த மாதிரி கேட்குறாங்க. எவ்வளோ ஒரு பெரிய லைனில் முருகன் மேலே அவ்வளோ ஒரு அன்பு இருக்குங்க இவங்கக்கிட்ட. அதற்கப்புறம் எப்பயுமே அவங்க வந்து திரும்பவும் சொல்கிறாங்க, இல்லை நீ உச்சரிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாலும் அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லி, முருகர் தான் என்னோடய உயிர், என்னோடய தாய் தந்தை எல்லாமே அவர் தான், அந்த மாதிரி சொல்லி முருகம்மை ரொம்ப மனமுருகி சொல்கிறாங்கங்க. ஆனால் அவங்க மாமியார் நாத்தனாரும் சும்மா விடலைங்க. தனஞ்சயன் கிட்ட கஞ்சாடை காட்டுறாங்க, பாத்தியா இப்போயே அடங்க மாட்டா அப்படின்னு சொல்கிற மாதிரி. அவன் வந்து ஒரு கோவக்காரனுங்க தனஞ்சயன். அதனால் ஒரு அரிவாளை எடுத்து தன் மனைவியை வந்து வெட்ட வராருங்க. அவங்களோ பதறி, இல்லை நான் வந்து நீங்கள் ஊருக்கு போனதுலேருந்து உங்கள் மேலேயும் முருகர் மேலேயும் தான் பக்தி அதிகமாக இருக்குது, அதனால தான் நான் அவர் நாமத்தை சொல்லிகிட்ருக்கேன், என்னை வெட்டாதீங்க அப்படின்னு வேண்டுறாங்கங்க. ஆனால் அவனும் அவங்கள வந்து கையை வெட்டிடுறாங்க. அவங்க வழியில் துடிச்சு ரத்த வெள்ளமாக இருக்குது. அப்பயுமே முருகா முருகான்னு தாங்க கத்துறாங்க. அதுக்கப்புறம் முருகர்கிட்ட கேட்குறாங்க, இது என்ன கொடுமை முருகா, நான் தூய்மையானவள் என யார் கூற முடியும் முருகா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கத்துறாங்க. கத்துன உடனே அப்பயே முருகர் வந்து வந்துட்டாருங்க. காட்சி கொடுக்குறாரு. கந்தன் நம்ம வள்ளி அன்னை தேவசேனை அன்னையோட நம்ம முருகர் வந்து காட்சி கொடுத்துட்டாருங்க. வெட்டின கை வந்து ஒட்டிடுச்சுங்க, அப்படியே தானே ஒட்டிக்கிச்சு. நம்ம முருகம்மை வந்து கந்தன் பாதம் பண்ணிடுறாங்கங்க. முருகர் வந்து கேட்குறாரு, உனக்கு என்ன வரம் வேண்டுமா அப்படின்னு கேட்குறாருங்க. அதற்கு நம்ம முருகம்மை வந்து நீயும் என்னோட கணவர் தான் எனக்கு 2 கண்கள். ஸோ அவருக்கு வந்து உன்னோட பக்தி வந்து அவருக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முருக பக்தராக என்னோட கணவரை மாற்றுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. முருகருமே அப்படியே ஆகட்டும்னு சொல்லிட்டு வரத்தை கொடுத்துட்றாரு. அப்போது நம்ம இங்கே வந்து இன்னொன்று என்ன நோட் பண்ணால், காரைக்கால் அம்மையாரை பற்றி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அவங்க வந்து என்னென்னா கணவன் வந்து வெளியூர் போய் பணம் சம்பாதிச்சு வேறொரு பொண்ணை மணந்து குழந்தை பெற்று அதற்கப்புறம் காரைக்கால் அம்மையாரையே தெய்வமாக வணங்கினாருங்க. ஆனால் முருகம்மை வந்து தனது கணவனோட பேதமையை நீக்கி ஒரு முருக பக்தனாக்கி 2 பேருமே டெய்லி அந்த முருக பக்தியில் ஈடுபட்டு அவங்க உயிரை விடுறாங்கங்க. நம்ம முருகம்மைக்காக முருகர் செய்த அந்த அற்புதங்களை நம்ம பார்த்துட்டோங்க. உண்மையிலே சொல்கிறேன், முருக நாமத்திற்கு ஈடு இணை எதுவுமே இல்லைங்க. நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா அவர் கண்டிப்பாக வருவாருங்க. அவங்க எல்லாருக்குமே முருகனோட அருளும் ஆசையும் கிடைக்க நான் வேண்டிக்கிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் அந்த முருகர் சிலை வாங்கணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதோடய விளாக் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போகிறேங்க. ரொம்ப நன்றிங்க. வாழ்க வளமுடன்.